ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில வந்துட்டு நாளைக்கு வந்து விஜய், காவேரியோட திருமண நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில வந்து இன்னைக்கான எபிசோடில் வந்து யமுனா வந்து டெய்லரிங் ஷாப்புக்கு வராங்க இல்லையா? அப்போ வந்து சாரதாம்மா வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சிட்ருப்பாங்க. அது வந்து காவேரி இங்கே இப்போ போட்டு ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க இல்லையா? பொட்டு வச்ச தங்க கூடன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு இந்த புடவை தான், இந்த புடவையோட ப்ளவுஸ் தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க கையில். இது அவங்க காவேரியோட வெட்டிங் டே சீரியலில் விஜய் காவேரி கல்யாண நாளுக்கு வந்து அவங்களே அவங்க கையால் தச்சு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான். நாளைக்கு இந்த புடவை கட்டியிருப்பாங்க காவேரி அப்படிங்கிறது தான். இதில் சூப்பராக வந்து ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ப்ளவுஸ் தான் அவங்க அம்மா வந்து நானே ஆரி ஒர்க் பண்ணி தச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க யமுனா கிட்ட. யமுனா சொல்லுவாங்க, இப்போ ஆமாம்மா இது உனக்கு முக்கியம், அக்கா வாழ்க்கையே போகுது வா உடனே அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. அப்போ வந்து இந்த புடவைய அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. நாளைக்கு கண்டிப்பாக கல்யாண நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்களா காவேரி அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த ப்ளவுஸ் தான் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அப்போ வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது தானே அப்படிங்கிறது நம்மளோட சைடில் இருந்து. ஆனால் யமுனா பேசுகிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. செலிப்ரேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த புடவைய தான் அவங்க கையில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த புடவைய அவங்க வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இதோட ஷூட்லாம் முன்னாடியே போயிருக்கும் தானே. அப்போ இந்த சேரீயில் தான் அவங்க வந்து சூப்பராக வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து செம்மையாக இருந்தது. அப்போ நம்ம வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் கூட நான் அதில் நோட் பண்ணேன். மகாநதியில் இந்த ஹேர் ஸ்டைலோடு தானே இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். பார்ப்போம். கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியிருந்தா நமக்கு ஹாப்பி தானே. ஆனால் யமுனா வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து உடனே போய் கேட்டிருப்பாங்களா இல்லையான்றது அது அப்புறமா பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான்.